ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அப்புறமா இப்போ வீடியோ போடலை, ஏன்னா ஊருக்கு போயிட்டோம். தங்கச்சி பொண்ணுக்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ணியாச்சு, பெரிய பொண்ணாயாச்சு. அதனால் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருந்தாங்க. அப்புறமா ஊருக்கு போனால் எப்போவுமே ஏதாவது பிரச்சனை என்னையே தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு காரணமே எங்கள் அம்மாவாக தான் இருப்பாங்க. நல்லது செய்யறது மாதிரியும் செய்வாங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி நமக்கு வந்து பெரிய பிரச்சனையை உருவாக்கி விட்டுருவாங்க. இங்கே பேசி அங்கே பேசி அப்பாப்பாப்பாப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நல்லா ஃப்ரீயாக இருந்தேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. கல்யாணம் ஆன பிறகு இது வந்து பெண்களுக்கு எனக்கு மட்டும்தான் நடக்குதா இல்லை உங்களுக்கு நடக்குதான்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. நான் மூத்த பொண்ணு. அப்புறம் தங்கச்சி வந்து என் கூடலாம் வளரலை, சின்ன வயசுலேருந்தே மாமா வீட்டில் போயிட்டா. அப்போ அதுக்கு காரணமே எங்கள் அப்பா தான், ஒரு கொடூர அரக்கன். இப்போ நல்லவர் மாதிரி நடித்தார். லாஸ்ட்டில் என்ன ஆச்சுதுன்னா அவரோட சுயரூபத்தை காமிச்சிட்டாரு. அப்பாப்பா பெரிய பிரச்சனைப்பா. எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுலேருந்தே இந்த இவரால் தான் பிரச்சனை. இவர் அதுக்கு முன்னாடியும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் வந்து நானும் சரி, சின்ன வயசில் மாற்றி மாற்றி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்பா பொண்ணு இல்லை, அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா எங்கள் அம்மா வந்து இதுக்கு மூல காரணம். எங்கள் அம்மா வந்து ரொம்ப காந்தியவதி. அப்படின்னா ஒரு கன்னத்தில் அறைந்தால் இந்த ஏசுநாதர் மாதிரி மறு கன்னத்தில் வாங்குவார், அந்த மாதிரி. அது வந்து அவங்களுக்கு ஓகே. அவங்க வந்து இப்படியே பொறுத்து போகனால என்ன ஆகுதுன்னா குழந்தைகளை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். ஏன்னா நம்ம ஒய்ஃப் வந்து நமக்கு பொறுத்து போகிறா, நம்ம தான் இந்த வீட்டோட ராஜா, அதிகாரம் நமக்கு தான். அது வந்து ஓகே தான், இல்லைன்னு சொல்லலை. அது வந்து குழந்தைகள்கிட்ட அன்பாகவும் இருக்கணும், அக்கறையாகவும் இருக்கணும், வீட்டுக்கு தேவையானதை செஞ்சுட்டு அதிகாரமாக இருக்கணும். இவர் வந்து வீட்டுக்கு தேவையானது எதுவும் செய்ய மாட்டார். குழந்தைங்க நல்லா ட்ரெஸ் எடுக்கக்கூடாது, நல்லா உடுத்துறக்கூடாது, அப்புறமா நல்லா சாப்பாடு சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி பெத்த அப்பா வந்து இப்படியெல்லாம் பண்ணுவாரான்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அது கண்டிப்பாக என்னோட வீட்டில் எனக்கு நடந்த கொடுமை. அப்புறமா பெத்த தகப்பனே இப்படி இருக்கிறாரு. அதுக்கு அம்மா வந்து ஜால்ரா சப்போர்ட்டு. அம்மா என்ன செய்யணும்? இந்த ஒழுங்காக இருக்கதா இருந்தால் இருங்க, இல்லைனா வீட்டை விட்டு வெளியே போயிருங்கன்னு சொல்லி விரட்டி விடணும். இது வந்து அப்படி எங்கள் பேச்சை கேட்டு நாங்கள் திட்டுறதுனால தான் ஒரு நாள் திட்டுறது அவரை. மறுநாள் பார்த்தா மறுபடியும் அவருக்கு தேவையானதை சமைச்சு கொடுக்குறது. புருஷன் கல்லானாலும் புருஷன், புல்லானாலும் புருஷன். இவர் இதையே டார்ச்சராக வச்சு ஒரு வகையில் எங்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது அவரால். இப்போ வந்து மேரேஜ் முடிஞ்சு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண ஊருக்கு போனேங்க. ஐயா தொடங்கிட்டாரு. என்ன ஒரு மகா வந்து ஒரு 2 நாள் நிற்க முடியாது அவங்க வீட்டில். தம்பி வீட்டில் தான் பிரச்சனைன்னு இங்கே போய் நின்னா எங்கே தான் போகிறதுன்னு தெரில. இதுக்குன்னு தனியாக வீடு எடுக்கணுமா இல்லாட்டி ரூம் தான் கட்டி போடணுமான்னு தெரியலை. அப்படி ஒரு சண்டை போட்டுச்சார். இப்படி ஒரு மனுஷனை எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கண்டிப்பாக கமெண்ட்